நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். கடவுளே, ரேவதி யாருக்குமே எந்த கெடுதலும் செஞ்சது கிடையாது. அவளுக்கு போய் இப்படி ஒரு வியாதியா? தினம் தினம் அவ சாவை எதிர்பார்த்துட்டே இருக்கா. ஏதாவது ஒண்ணு நடந்து அவளை காப்பாத்திட முடியாதான்னு என் மனசுக்கு தோணிட்டே இருக்கு. எப்படியாவது அவளை காப்பாத்துப்பா. ஆனா அதே நேரத்துல கௌதம பெத்தவ அவன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கௌதம் ஏன் புள்ள, அவன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது, தெரியக்கூடாது. இலக்கியா, இலக்கியா வரீங்க. இலக்கியா, கௌதம், என்ன வரும்போதே என் பேரை ஏலம் போட்டுட்டு வரீங்க? ஒரு ஹாப்பி நியூஸ். ஹாப்பி நியூஸா? என்னது இது? என்னன்னு தெரியுதா? 10 லட்சத்துக்கான செக் இது. எதுக்குப்பா இது? ஆதரவற்றோர் இல்லத்துக்கு இடம் பார்த்துட்டு வந்தோம்ல, அந்த இடத்தை இன்னைக்கு அட்வான்ஸ் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ண போறோம். என்ன சொல்றீங்க கௌதம்? உண்மையாவா? ஆமா. இத பாரு, இடத்தோட ஓனர் பேரு மாணிக்கம். அவர் பேர்லயே செக் போட்டுட்டு வந்துட்டேன். உடனே கிளம்பி அவர்கிட்ட போய் கொடுத்துட்டு வந்துருவோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இது பாரு, கெட்டது வேணா தள்ளி போடலான்னு சொல்லுவாங்க, நல்லத உடனே பண்ணிடணும். நீ பணம் காசெல்லாம் சம்பாதிச்சு பெரிய பிசினஸ் மேன் ஆகும்போது கூட நான் இவ்ளோ சந்தோஷப்பட்டது இல்லப்பா. இப்போ இந்த இல்லம் கட்ட போறீங்கன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அவ்ளோ சந்தோஷமா இருக்குப்பா. இல்லாதவங்களுக்கு செய்யற சேவை வந்து நேரடியா கடவுளுக்கு செய்யற மாதிரி தான் இருக்கும். உடனே கிளம்புங்க, கிளம்புங்க. நிச்சயமா ஜானு, இந்த ஐடியாவை கொடுத்தது கூட இலக்கியா தான். எப்படியோ அந்த பில்டிங் வாங்கி உடனே இல்லத்தை ஆரம்பிச்சு ஆதரவு இல்லாதவங்கள தங்க வைக்கணும். இலக்கியா, நீ இத சொல்லும் போது எனக்கு ரேவதி அம்மா ஞாபகத்துக்கு வராங்க. அந்த இல்லம் ரெடி ஆனதும் முதல்ல ரேவதி அம்மாவை கூட்டிட்டு வந்து அங்க தங்க வைக்கணும். பாவம் ரேவதி அம்மா பெத்த பையனை தொலைச்சிட்டு அனாதரவா ஹாஸ்பிட்டல்ல படுத்து கிடக்குறாங்க. ஜானு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல வேலை செஞ்சாங்களே ரேவதி அம்மா, அவங்களுக்கு பிளட் கேன்சர். ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்களா? அப்படியா? பாவம் ஜானு, ரேவதி அம்மாக்கு மகன் இல்லாத குறைக்கு நானே மகனா இருந்து அவங்கள இல்லத்துல வச்சு பாத்துக்க போறேன். எவ்வளவு செலவானாலும் சரி, அவங்க மெடிக்கல் செலவை நானே ஏத்துக்க போறேன். கௌதம், இல்ல கௌதம், நம்ம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பில்டிங் ஓனரை பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துடலாம். வாங்க போலாம். சரி, வாங்க. ஏய், என்ன பில்டிங், என்ன அட்வான்ஸ்? முதல்ல எங்க கிளம்பிட்ட? அது வந்து ஆதரவற்ற பெண்களுக்காக இல்லம் ஒண்ணு ஆரம்பிக்க போறோம். அந்த இடத்தை வாங்குறதுக்காக தான் அட்வான்ஸ் கொடுக்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். ஆதரவற்ற பெண்களுக்கு இல்லமா? கௌதம், உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை? ஆமா, யார் இப்படி உனக்கு கேவலமான ஐடியா எல்லாம் கொடுக்கறது? ஓ, உன் பொண்டாட்டியா? எது கேவலமான ஐடியா? யாருமே இல்லாத பெண்களுக்கு சேவை செய்யறது கேவலமா? ஏய், நிறுத்து. இங்க பாரு கௌதம், நீ ஒரு பிசினஸ் மேன். எந்த தொழில் ஆரம்பிச்சா எவ்வளவு லாபம் வரும்னு பார்க்கணும். அதை விட்டுட்டு லாபத்தை கொண்டு போய் சேவை செய்யறேன்னு அழிச்சிடாத. ஆதரவற்றவங்களுக்கு செலவு செய்யற பணம் அடிக்கிறதாகாது, அது பல மடங்கா புண்ணியமா வரும். ஒரு மண்ணும் வராது. ஆதரவு இல்லாதவங்களை பார்த்தா ஏதோ 5 or 10 கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு இல்லம் ஆரம்பிக்க போறேன், சேவை செய்ய போறேன்னா கிளம்பாத. ஏண்டி, நீயே ஒரு ஆதரவு இல்லாதவ. அப்படி இல்ல ஆரம்பிச்சீங்கன்னா அதுல உன் அம்மாவையும் உன் தம்பியும் தான் முதல்ல மெம்பரா சேர்க்கணும்.
இந்த லட்சணத்துல நீ இந்த ஆதரவு இல்லத்தை ஆரம்பிக்கிறியா? ஐயோ, சரி, யார் காசுல யார் சேவை செய்யறது? இது நாங்க உழைச்சு சம்பாதிச்சது. நீ யார் இதை எடுத்து செலவு பண்றதுக்கு? ஒண்ணு பண்ணு, நீ வேணா சொந்தமா சம்பாதிச்சு இல்லம் ஆசிரமம்னு ஆரம்பிச்சு எக்கேடோ கெட்டு போ. எங்க காசுல கை வைக்காத என்ன? இல்ல அது சொல்றதுக்கு நீங்க யாரு? சொல்லுங்க, நீங்க யாரு? நான் சம்பாதிக்கிறது இலக்கியாவுக்கு மட்டும்தான் சொந்தம். நாங்களும் கார்த்திக்கும் எங்களோட சொந்த பணத்துல இருந்தா ஆரம்பிக்க போறோம். இதுல உங்களுக்கு என்ன வந்துச்சு? இங்க பாரு கௌதம், இவளை நம்பி நீ போனேன்னு வை, சம்பாதிச்ச காசை இழந்துட்டு நடு ரோட்ல தான் நிக்கணும். பேரு கெட்டு போயிடும் கௌதம். அப்புறம் உன்னை பார்த்து ஊரே சிரிக்கும். நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நிறுத்துங்க கொஞ்சம். அஞ்சலியை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இந்த குடும்பத்தோட பேரை கெடுத்தது நீங்க. அத பார்த்து ஊரே சிரிக்கிறதுக்குள்ள அஞ்சலிய துரத்தி இந்த வீட்டுக்கு நல்லது செஞ்சவன் நான். என்ன பத்தி நீங்க பேசுறீங்களா? சும்மா பணம் பணம்னு பேசிட்டு இருக்கீங்களே. உங்க கடைசி காலம் வரைக்கும் பணம் தான் உங்களை காப்பாத்துமா? உங்க பணத்தை வச்சு 4 நல்ல உறவுகளை நீங்க வாங்கி வச்சிருக்கீங்களா? சிரிச்சு பேசுறதுக்கு ஒரு உண்மையான நட்பை உங்களால விலை கொடுத்து வாங்க முடியுமா? சும்மா அப்படியே பேசிட்டு திரியாதீங்க. அப்புறம் காலம் போன கடைசியில யாருமே இல்லாதவங்கள ஆயிடுவீங்க. நாங்க ஆரம்பிக்க போற இல்லத்துக்கு நீங்க வர வேண்டியது இருக்கும், பாத்துக்கோங்க. ஏய், இந்த பைரவிக்கு எந்த காலத்திலயும் அந்த மாதிரி ஒரு நிலைமை வராது. என்ன ஆனாலும் சரி, நீ அந்த இல்லத்தை ஆரம்பிக்க நான் விட மாட்டேன். என்னது? விட மாட்டீங்களா? உங்ககிட்ட யாரு பெர்மிஷன் கேட்டது? அமைதியா இருங்க. இலக்கியா, நீ வா போலாம். கிளம்புமா. நோ கௌதம், நீயும் இவளோட சேர்ந்து ஆடாத. இல்ல ஆரம்பிக்கிற ஆசையை விட்டுட்டு போய் பிசினஸ் பாரு. முதல்ல அந்த செக்க கொடுங்க. சொன்னா கேளு கௌதம். இப்ப தர போறீங்களா இல்லையா? முடியாது. கௌதம், நீங்க ஒன்னும் டென்ஷன் ஆகாதீங்க. நம்ம ஆதரவற்றோர் இல்ல பிளான் ஸ்ட்ரக்சர் எல்லாம் மேடம்க்கு தெரியல. அதோட ப்ரொஃபைல் எல்லாம் நான் மொபைல்ல ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அத மட்டும் காமிச்சோன்னு வைங்களேன், மேடம் உடனே ஒத்துக்குவாங்க. மேடம், காட்டட்டுமா? இங்க பாரு, நீ எந்த பிளான் ஸ்ட்ரக்சரை காட்டினாலும் என் டெசிஷன்ல இருந்து நான் மாற மாட்டேன். சரி, ஒரே ஒரு தடவை பாருங்க மேடம். அப்புறம் நீங்க உடனே ஆதரவற்றோர் இல்லத்தை ஆரம்பிக்க சொல்வீங்க. ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். பாருங்க மேடம். என்ன மேடம், பிளான் நல்லா இருக்கா? இந்த ப்ரொஃபைல் நல்லா இருக்கா? சொல்லுங்க மேடம், நாங்க இல்லம் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா? சொல்லுங்க மேடம். ஆரம்பி. அட, என்ன உடனே ஒத்துக்கிட்டா? அந்த பிளான் என்னமோ எனக்கும் காட்டு இலக்கியா, நானும் பாக்குறேன். அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. அது பெரிய டெக்னாலஜி, உங்களுக்கு புரியாது. நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் அட்வான்ஸ் கொடுங்க, கிளம்புங்க. இந்த கௌதம். வரேன் ஜானு. சரிப்பா. அத்தை வா போலாம். வரும். சரி, நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க. என்ன காமிச்சாங்க? வீடியோவை காட்டி எல்லாத்தையும் சாதிக்கிறாளே. ஏ இலக்கியா, இந்த பைரவியே மிரட்டுறியா? இருடி, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும்,
சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய். வாசமா, சுவையா, ஹெல்தியா. காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட. காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.